யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் புறப்பட்டார். The root of David, the Lion of Judah. ஊழியர்களே பயப்படாதீர்கள். தேவன் உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்ற போகிறார். இந்த வாரம் அவர் சொன்னதை செய்வார். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. மகிமை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த புத்தாண்டை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. ஏசப்பா வந்திருக்க மக்களை தேவனாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா ஆண்டவரே. இன்னும் வரப்போகிற மக்களை தேவனாக கர்த்தர் சீக்கிரமாக கூட்டி சேர்ப்பீராக ராஜா ஆண்டவரே. ஏசப்பா என் தகப்பனை ஆசீர்வதிப்பீராக. என் தகப்பனை சிக்கிற சிங்கத்தை போல் மாற்றி என் தேவனாக கர்த்தர் என் தகப்பனை உங்க ஆணி பாய்ந்த கருத்துக்குள்ளாக மறைத்தேன் தேவனாக கர்த்தர் வெளிப்படுவீராக ராஜா ஆண்டவரே. என் தகப்பன் உரைக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ராஜா ஆண்டவரே நிறைவேற என் தேவனாக கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா ஆண்டவரே. இந்த மீட்டிங்கை முழுவதையும் உங்க ஆணி பாய்ந்த கருத்துக்குள்ளாக உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நீங்க இந்த மீட்டிங் என் தேவனாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாற்றி என் தேவனின் வெளிச்சம்
பாவியம் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி உசுர தந்த உண்மையான அன்பு, உடைஞ்சு நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. நான் உடைஞ்சு நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி எந்த பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி எந்த பயம் எனக்கில்லையே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி எந்த பயம் எனக்கில்லையே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே.
செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி எந்த பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே. சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே சொல்லுங்க, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சொல்லுங்க, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர். சபையே பாருங்க, பாருங்க, தேவாவின் அபிஷேகம், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் 1000 நன்றி. என் சக்தியாலெல்லாம், கையோட பலத்தாலெல்லாம், நின் தயை அல்லையோ என்னை நடத்தியது. என் சக்தியாலெல்லாம், கையோட பலத்தாலெல்லாம், நின் தயை அல்லையோ என்னை நடத்தியது. நின்னது கிருபையால், கிருபையால், தெய்வ கிருபையால். நித்திய தயையால், தயையால், நித்திய தயையால். நம்ம யாவரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா நீர் அற்புத நாயகனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய மகா தயவும் மகா கிருபையும் ஆண்டவரே எங்களை வழிநடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் தெய்வம் ஆண்டவரே அப்பா நீ மகிமையா காரியங்களை செய்ய போறீங்க. அப்பா இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே, இந்த உலகத்து முழுவதுக்கும் ஆண்டவரே நீ வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை ஆண்டவரே இப்பொழுது நீர் அப்பா சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போறீங்கப்பா. நாங்கள் அதற்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள் என் தேவனுடைய மகிமை இறங்கி அந்த வார்த்தைகளை எங்கள் இருதயமே நம் பலகையிலே எழுதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த உபவாச நாளிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து இருந்து ஆண்டவரே உம்முடைய நீ கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே திட்டம் தெளிவமாக நீர் பேசியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் உம்முடைய தீர்க்கதரிசி சுமந்து கொண்டு வரும்போது சுவாமி அந்த ஒரு வார்த்தையும் கீழே விழுந்து போகாதபடிக்கு அவன் சொன்னது சொன்னபடியே நடக்கும் என்று சொன்ன ஆண்டவரே அந்த வாக்கு அத்தனையும் நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அவர் மூலமாய் கொடுக்க போற ஆண்டவரே பரலோகம் மன்னாவுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதையும் என் தெய்வம் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா பிதாவே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா உம்மை காணட்டும் ஆண்டவரே. உடைய கண்களை திறப்பீராக ஆண்டவரே. இந்த நிமிஷம் ராஜா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகள் அருகிலே செல்லி
சொல்லுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரிப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளையுடைய துயரங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய காயங்களை கட்டுவீராக ஆண்டவரே. என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று இருக்கிற இந்த பிள்ளைகளை தேற்றி ஆற்றி அரவணைத்து ஆண்டவரே, காயங்களை கட்டி என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே சுமந்து செல்ல போறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா தயவுள்ள கரம் ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகள் மேல் ஆளுகையாய் வருகிறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவர் அணைக்கிற கரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாவுமே நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே மகிமை பரப்போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாம் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற எங்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. சர்வ வல்லவரே, உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கொஞ்ச நேரம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். Let us submit your soul, spirit and body into the hands of God. எல்லாரும் கண்களை மூடினவர்கள். Let us close our eyes. நம்முடைய பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows our path. நம்முடைய விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். He knows our faith. வேதம் சொல்லுகிறது, Bible says, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ, the beginner of faith. அப்படியே நம்மை துவக்குகிறவர் 2020 2020 we are முதலாம் தேதி in this first day. தேவன் அப்படியே முற்று முடிய 12 மாதம் நம்மை நடத்துவார். He will lead till the end. கைகளை தட்டி ஆவியானவர். Let us clap unto God இன்னும் உற்சாகத்தோடு loudly. என்னுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்வதை மட்டும் சொல்லும் ஒரு தேவனுடைய மனிதன். My prophecies belong to the Holy Ghost. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பாக ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். Before the prediction of God, the Lord gave a promise to us. வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் Revelation chapter 10 6வது வசனங்களை எல்லோரும் காது கொடுத்து கேளுங்கள். verses 6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். கைகளை தட்டி ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Let us clap and say என் அன்பு hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children, இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். behold the name of Jesus, இருந்தவரும் இருக்கிறவரும் and always been சர்வ வல்லவரின் நாமத்தை தரித்தவனாய் and சொல்லுகிறேன். in the Almighty God's name. தேவன் சொல்லுகிறார், The Lord declared, இனி காலம் செல்லாது. time shall not be மற்ற delayed. தீர்க்கதரிசிகளைப் போல ஏதோ ஒன்றை சொல்லி நான் வயிற்றை கழுவதற்கு வரவில்லை. என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். I am not to say like others what the Lord revealed unto me, I am going to share among you. இந்த நாள் முதற்கொண்டு முழு உலகத்திற்கு அவர் எக்காலத்தை ஊதும் நேரம் வந்துவிட்டது. The time came, the trumpet of God going to blow. அதற்காய் கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுவோம். Say 3 hallelujah to God. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தை, The predictions the Lord declared through his prophets. முதலாவதாக First of all, மிகவும் தெளிவாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். very clearly the Lord spoke to me. நான் அவர் சமூகத்தில் முழங்கால் படித்த பொழுது When I knelt in the presence of God, என்னை ஆவியானவர் தம்முடைய மகிமையின் ராஜ்யத்திற்கு கொண்டு போனார். Spirit of God brought me into the spiritual. ஏறத்தாழ 24 மணி நேரத்தில் நான் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் அநேக சம்பவம் நிறைவேறிய தீரும். Within 24 hours many things will take place. தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், Servant of God said, அவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதப்பட்ட வாக்கியம் உண்மையானால், என்னோடு பேசின வார்த்தை உண்மையானால், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கட்டாயம் இத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறும். It is through the written words of Bible these prophecies will fulfill. 2020 என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசன வார்த்தைகள், prophecies of God, இந்த ஆண்டின் இயற்கையினால் தேசத்தை கண் மூடிவிடும். the nature disasters will close the face முழு of the earth. உலகத்திற்கும் இயற்கை விரோதமாய் இருக்கும் Nature will come against whole world. என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். Spirit of God said, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக அவரிடத்தில் சொன்னது, next he said, அமெரிக்கா இந்த ஆண்டிலே இயற்கையினால் மிகப்பெரிய வாதை உண்டாயிருக்கும். there will be great plague in US. அமெரிக்காவில் வாரத்துக்கு வாரம், மாதத்திற்கு மாதம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்டின் சூழ்நிலைகள், இயற்கையின் தத்துவங்கள், இயற்கையினுடைய வல்லமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். Week by week, month by month, the nature will change. ஒவ்வொரு நாளும் மாறி மாறி அமெரிக்க தேசத்தில் அந்த
தேவனுடைய இயற்கையானது மாறி மாறி செயல்படும். There is no stable nature situation. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அடுத்தபடியாக Next. இந்த வருஷம் அமெரிக்காவின் இக்கட்டின் வருடம். this is an unpleasant year for US. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அமெரிக்காவிலே இந்த வருடம் ஒரு இக்கட்டின் வருடம். It is an unpleasant year for US. அமெரிக்காவில் கொடிய நோய்கள் இருக்கும். Terrible pestilence will come. சிறிய சிறிய கொப்பளத்தின் நோய்கள் அமெரிக்க தேசத்தில் இறங்குகிறது. There will be boils will come. அமெரிக்காவுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பி செயல்படும். Some countries will act against US. அமெரிக்காவுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பி செயல்பட போகிறான். Even demon also come against US. ஏன் அவன் செயல்படுகிறான்? Why he is going to do? அந்த நாட்டின் மனிதர்கள், அந்த தேசத்தின் மக்கள்கள் பிசாசை அந்த தேசத்துக்கு உள்ளே விட்டபடியினாலே, Because that nation allowed demon in their country. தேவ ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், Spirit of God says, பிசாசுகள் வல்லமையோடு கூட இறங்கி அந்த இடத்தில் வருகிறதை கண்டேன். ferociously demons are coming பிசாசை down. அமெரிக்க மனிதர்களே உள்ளே விட்டார்கள் என்று ஆண்டவர் Because the சொன்னார். nation allowed the demon. அதனாலே அந்த தேசத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். So these things will take place. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அமெரிக்காவில் ரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. சில மாநிலங்கள் இல்லாமலே போகும். Some states will disappear. இயற்கைகள் அதற்கு விரோதமாய் பேரழிவை உண்டாக்கும். There will be nature disasters. அரசியல் கலவரங்கள் அங்கே இருக்கும். Political riots increase. அதே சமயத்தில் At the same time, சில மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே போவார்கள், வெளியேற்றப்படுவார்கள். some people go out, migrate from that place. இந்த ஆண்டிலே அமெரிக்காவில் மரணங்கள் அதிகரிக்கும். Death rate will increase. அமெரிக்காவில் ஆனந்தம் இராது. There will be no joy. அமெரிக்காவில் சமாதானம் இராது. There will be no peace. அமெரிக்காவில் சந்தோஷம் இராது. There will be no happiness. அமெரிக்காவில் பூமி அதிர்ச்சி இருக்கும். There will be earth tremors. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will be afflicted. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இந்த வசனத்தை நன்றாய் கவனித்துக் கொண்டுங்கள், வசனத்தை மனதில் வைத்துக் கொண்டே இருங்கள். keep it these words clearly in your mind. சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் எதை சொன்னார்களோ அது நடந்து கொண்டு வருகிற காலம் இது. Samuel onwards, what the prophets foretold, the things are happening. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children, வன்முறைகள் கலவரங்கள் மிகப்பெரிய அளவிலே நடக்கும். riot in a large scale. அமெரிக்கா ராணுவங்கள் சுறுசுறுப்பாய் செயல்படும். Army of USA will act. அமெரிக்காவில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். There will be chaos and confusions everywhere. அமெரிக்கா தேசத்தில் அரசியலிலே மாற்றங்கள் இருக்கும். There will be political changes. அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரியவர்கள் மரணம் அடைவார்கள். Some prominent people will leave. அமெரிக்க கான்டினென்ட்டில் உள்ள நாடுகள், The countries which is in அதாவது America, அந்த நாட்டுடைய கண்ட்ரோல் இருக்கும் மாநிலங்கள் some countries under the subjection of US மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். will meet great distractions. போக்குவரத்து பாதிக்கப்படும். Transportation trouble. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will afflict. அதே சமயத்தில் Same time, இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் வேதனைப்படுவார்கள். people will suffer like never அதே before. சமயத்தில் Same time, இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் தேவனை தேடி வருவார்கள் அமெரிக்க தேசத்தில். people will seek God like never before in US. இந்த ஆண்டிலே In this year, ஆதி நாட்களில் தேவன் அமெரிக்காவை உருவாக்கின பொழுது எப்படி ஜனங்கள் தேவனை தேடி வந்தார்களோ அதே போல மக்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்புவார் என்று கர்த்தர் சொன்னார். you know how origin the Lord blessed, same way people will seek God. இவைகள் அமெரிக்க தேசத்தில் நடக்கக்கூடியவைகள். These things will going to take place. இவை எல்லாம் நீங்கள் டிவியிலும் ஊடகங்களிலும் பேப்பரிலும் உலக நியூஸ்களில் பார்ப்பீர்கள். You will see this through the media. அடுத்தபடியாக Next, வெனிசுலா என்கிற நாட்டிற்கு என் தேவன் என்னை அழைத்து சென்றார். the country name called Venezuela. வெனிசுலா நாட்டில் ரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed, போராட்டங்கள் நடக்கும். struggles, மிகப்பெரிய விபத்துகள் உருவாயிருக்கும். violent accidents. உயிர் இழப்புகள் அதிகரிக்கும். There will be life perishing. இயற்கை விரோதமாய் செயல்படும். Nature will come against என் them. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இத்தாலி நாட்டை குறித்து தேவாதி தேவன் எனக்கு சொன்னார். The Lord said about Italy. இத்தாலியிலே In Italy, மிகப்பெரிய கலவரங்கள் ஓயவே ஓயாது. இயற்கையின் Violence. பேரழிவு இருக்கும். nature disasters. தேவனுடைய நாமத்தில் In சொல்லுகிறேன். the name of the Lord, இதை எல்லாம் நீங்கள் டிவிகளிலும் ஊடகத்திலே பார்ப்பீர்கள். you will see through the media. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அது இந்த நாள் துவங்கி விட்டு ஆரம்பித்து விட்டது. Today onwards it will இங்கே cease. பரிசுத்தாவியர் உலாவிக் கொண்டிருக்கிறார். Spirit of God is moving அவரோடு here. கூட ஆயிரம் தேவதூதர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Thousands of angels are watching நீங்கள் over you. பாக்கியவான்கள். You are blessed. நீங்கள் You are பாக்கியவதிகள். blessed. ஹalleluya. Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children. கனடா தேசத்தை குறித்து இயேசு எனக்கு He said சொன்னார். about Canada. கனடாவில் In Canada, இதுவரை இருந்த செழிப்பு இல்லாமலே போகும். there is no flourishness. கனடாவில் இந்த ஆண்டிலே மிக செழிப்பு குறைந்து மிகப்பெரிய வேதனையும் தவிப்பும் இயற்கையின் பேர் அழிவும் உண்டாயிருக்கும். There will be nature disasters, some setbacks in their அலங்கோலமாய் nation. நடக்கும். Worst condition.
கனடாவில் ஆசீர்வாதம் குறைந்தே போகும். There is no blessings in Canada. கனடாவிலே சமாதானம் இருக்காது. There will be no peace. கலவரங்கள் அதிகமாக இருக்கும். Riots will increase. அடுத்தபடியாக Next. உகாண்டா நாட்டை குறித்து தேவனிடத்தில் He சொன்னார். said about Uganda. உகாண்டாவில் கோர சம்பவங்கள் துரோகமான செயல்கள் அதிகமாய் நடக்கும். There will be brutal things will take place. பஞ்சங்கள் உண்டாய் இருக்கும். There will be famine. வேதனையின் சம்பவங்கள் நடக்கும். Sorrowful incidents. இரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. விசித்திர நோய்கள் இறங்கும். Peculiar disease will come. உஷ்ணங்கள் அதிகரிக்கும். Heat on the increase. தண்ணீர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளை தண்ணீர் பஞ்சம் உண்டாயிருக்கும். There will be drought. மனிதர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்கள். People will suffer. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next. மாலில் என்னும் ஒரு நாட்டிற்கு தேவன் என்னை அழைத்து சென்றார். The Lord brought me the country name called Maori. அந்த நாட்டை குறித்து பரிசுத்த ஆவி எனக்கு சொன்னார். Spirit of God said about இந்த that country. நாட்டிலே மிகப்பெரிய இரத்த ஆறுகள் ஓடும் தேவதூதனை காண்பித்தார். There will be violent bloodshed. மிகப்பெரிய கலவரங்கள் அங்கே உண்டாயிருக்கும். There will be riots. மனிதர்கள் கண்ணீர் வடித்து வேதனைப்படுவார்கள். People wipe tears. இரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்த செய்தி மிகப்பெரிய அளவிலே பேசப்படும். It will reach to the nations. இவைகளெல்லாம் ஊடகங்களிலே டிவிகளிலே காண்பீர்கள். You will see through the media. அடுத்தபடியாக Next. வெர்ஜீனியா நாட்டிற்கு பரிசுத்த ஆவியானவரை அழைத்து The சென்றார். country name called Virginia. வெர்ஜீனியா Virginia. மக்களுக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய கலவரங்கள் உண்டாயிருக்கும். There will be riot between government and the people. மிகப்பெரிய பாதிப்பு பஞ்சங்கள் There will உருவாயிருக்கும். be famine and trouble. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will also பேரழிவு உண்டாயிருக்கும். There will be worst என் அருமையான violent தேவனுடைய disasters. பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next. பாகிஸ்தான் நாட்டை குறித்து தேவன் சொன்னார். He said about Pakistan. பாகிஸ்தானில் In Pakistan. மிகப்பெரிய அளவு கலவரங்கள் உண்டாயிருக்கும். There will be violent riot in large scale. பாகிஸ்தான் அதிபருக்கு வேதனை அதிகரிக்கும் இந்த வருடம். It is an unpleasant yet for the அவர் president of சமாதானம் Pakistan. என்று இருப்பான். There is no peace in his life. பாகிஸ்தானில் பெயர் பெற்ற மனிதன் மரணம் அடைவான். Prominent person will leave. பாகிஸ்தான் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். People of Pakistan will afflict. பாகிஸ்தான் நாட்டில் பிளவுகள் ஏற்படும். There will be divisions. இவை எல்லாம் டிவிகளிலும் ஊடகத்தில் முழு உலகத்திலும் அதை காண்பார்கள். You will see through the media. அடுத்தபடியாக Next. தேவன் என்னை அழைத்து சென்ற மற்றொரு நாடு, The next country, அதுதான் சீன தேசம். that is China. சீன நாட்டை குறித்து தேவன் என்னிடத்தில் சொன்னார். He said about China. சீனாவுக்கு பேரழிவின் வருடம். There will be worst distraction. சீனாவுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பும். Some countries will come against China. சீனாவின் பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடையும். Economy downfall. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அந்த நாட்டின் பண மதிப்புகள் குறையும். சீனாவில் மிகப்பெரிய அழிவு உண்டாயிருக்கும். Worst natural disaster. மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். In large scale. சீனாவில் In China, தண்ணீர் சூழ்ந்து கொள்ளும். covered with water. சீனாவில் இயற்கையின் பேர் அழிவு, தீ விபத்தும் பலாங்கோரமாய் There நடக்கும். will be nature disaster and fire தண்ணீர் accidents. மூலமாய் தீ விபத்தின் மூலமாய் அலங்கோலமாய் நடக்கும். Through the water and fire. சீன நாட்டின் விமானங்கள் பாதிக்கப்படும். There will be aircraft will afflicted. கலவரங்கள் இரத்த ஆறுகள் உண்டா இருக்கும். There will be bloodshed and riot. சீனாவுக்கு விரோதமாய் பிசாசு செயல்பட போகிறான். Demon going to act against China. சீனாவிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ரட்சிக்க போகிறதினாலே, Because the Lord is going to save people. அதனாலே பிசாசு அந்த நாட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். Demon is coming against that country. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, சீன தேசத்தில் உள்ள சபைகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஜனங்கள் சேர்க்கப்படுவார் என்று தேவதூதன் என்னோடு கூட சொன்னார். in churches of China there will be gathering increased like never before. அதற்காய் கரங்களை தட்டி இஸ்ரவேலி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Say hallelujah to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, அங்கோலா நாட்டை குறித்து கர்த்தர் சொன்னார். country called Angola. அங்கோலா நாட்டில் சட்ட ஒழுங்கு இராது. There will be no prominent law and பஞ்சம். order. There will be famine. தலையெடுத்து ஆடும். There will be famine. கலவரங்கள் ஓயாது. There will be riot. மிகப்பெரிய அழிவு உண்டாயிருக்கும். Worst disasters. அங்கோலாவில் இயற்கை அழிவு There will உண்டாயிருக்கும். be nature மக்கள் disaster. மிகவும் பாதிக்கப்படுவார்கள். People will have- அங்கோலா கண்ணீராலவே நிறைந்திருக்கும். Tears will cover the face of Angola. அடுத்தபடியாக Next. பிரான்ஸ் நாட்டை குறித்து தேவன் இடத்தில் He சொன்னார். said about France. பிரான்ஸ் நாட்டின் கடல்கள் சீற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். There will be sea tempest. இயற்கை அழிவு அதிகமாய் There will உண்டாயிருக்கும். be nature disasters. பிரான்ஸ் நாட்டில் போராட்டங்கள் ஓயவே ஓயாது. There will be chain of riot. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. பிரான்ஸ் நாட்டு மக்கள் வீதிகளில் வந்து போராட்டங்கள் செய்வார்கள். People will come into the street and they will struggle against அரசுக்கும் government. மக்களுக்கும் அங்கே போராட்டம் உண்டாயிருக்கும். Clashes between government and people. இயற்கையின் அழிவு There உண்டாயிருக்கும். will be nature disaster. சில கட்டிடங்கள் இடிந்து விழும். Some buildings will fall இவைகளை down. எல்லாம் பிரான்ஸ் நாட்டில் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். These things will take place in இதை France. உலகமே பார்க்கும். World will see. சில பிரசித்தி பெற்ற விசேஷித்தமான இடங்கள் அழிந்து போகும். Some peculiar famous places இவைகளை disappear. நீங்கள் டிவிகளின் ஊடகத்தில் You பார்ப்பீர்கள். will see through the media. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. மேலே நாடுகளில் In foreign உலக countries. அளவில் பேசப்பட்டு வருகிறதான Famous matter. கின்னஸ் ரெக்கார்டில் அமைந்திருக்கிறதான Guinness recorded. சில விசித்திரமான காரியங்கள் மாண்டு போகும், Some peculiar matter will அழிந்து disappear. போகும்.
destroy, இல்லாமலே போகும். disappear. தேவன் அதை எனக்கு சொன்னார். The Lord showed me. அடுத்தபடியாக Next, கென்யா நாட்டை குறித்து கர்த்தர் he said சொன்னார். about Kenya, பூமி அதிர்ச்சி உண்டாய் இருக்கும், earth tremors, பஞ்சங்கள் உண்டாய் there இருக்கும், will be famine, விசேஷித்த வினோதமான விசித்திரமான நோய்கள் அங்கே பரவும். peculiar epidemic. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தண்ணீர் குடிக்கிற தண்ணீர்கள் விஷங்களாய் மாறும். Even water become poison. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children, இயற்கையின் அழிவு மாறி மாறி செயல்பட்டும். there will be continue nature இயற்கையின் disasters. பேர் அழிவு உண்டாய் இருக்கும். There will be violent disasters. அடுத்தபடியாக Then பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட சொன்னது, Spirit of God said, ஜெர்மனி நாட்டை குறித்து கர்த்தர் சொன்னார். Germany, ஜெர்மனி தேசத்தில் in Germany, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. மிகப்பெரிய பிளவுகள் ஏற்படும் அரசுக்கும் மக்களுக்கும். there will be violent divisions among the கலவரங்கள் people. உண்டாய் இருக்கும், There will be riots, போராட்டங்கள் உண்டாய் இருக்கும், struggles, பேர் அழிவை சந்திக்கும். meet worst துருக்கி disasters. நாட்டை குறித்து ஆண்டவர் அடுத்தபடியாக He சொன்னார், said about Turkey, துருக்கியில் மிகப்பெரிய அளவு in large போராட்டங்கள் scale, உண்டாய் இருக்கும், there will be large scale பெரிய அழிவு struggles, உண்டாய் இருக்கும். worst disasters. துருக்கியில் போலீசின் வல்லமைகள் அதிகமாய் இருக்கும், Power of police will increase. அங்கே காவல்துறையின் ஆதிக்கங்கள் அதிகமாய் செயல்படும். The ruling power of police will increase. இதனால் மக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்படுவார்கள். People will afflict in large scale. சிலர்கள் உடைமைகளை இழந்து தவிப்பார்கள். Some lost their belongings. அங்கே தீ பற்றி எரியும். There will be fire இவை accidents. எல்லாம் நீங்கள் காண்பீர்கள். You will see through the என் media. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next, ஸ்பெயின் நாட்டை குறித்து கர்த்தர் சொன்னார். he said about Spain, ஸ்பெயின் நாட்டில் மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடக்கும், there will be gun shooting in பெரிய large அளவிலே scale. நடக்கும். In large scale. ஹோட்டல்களில் ரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed in hotels. மிகப்பெரிய வேதனையின் சம்பவங்கள் ஸ்பெயினில் நடக்கும். Heartbreaking things will take place. அடுத்தபடியாக Next, அந்த ஸ்பெயின் தேசத்தில் கர்த்தர் சொன்னது, the Lord said about பஞ்சம் Spain, மிகப்பெரிய அளவிலே உண்டாய் there இருக்கும். will be drought in large scale. வெயிலின் தாக்கங்கள் ஸ்பெயின் நாட்டில் அதிகமாய் இருக்கும். Heat will increase. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சீரிய நாட்டை குறித்து கர்த்தர் அடுத்தபடியாக He சொன்னார். said about Syria. சீரிய தேசத்திலே In Syria, மக்கள் மிகவும் அபாயகரமான சம்பவத்தை சந்தித்து வேதனைப்படுவார்கள். people will meet heartbreaking incidents. அங்கே அபாய குரல்கள் அதிகரிக்கும், There will be voice of trouble will புலம்பும் increase. சத்தம் கேட்கும், Lamentation இரத்த will ஆறுகள் increase. ஓடும், There will be bloodshed. பிணங்கள் குவியலாக குவியலாக எடுப்பார்கள். They will take the bodies சீரிய from the நாடு body. புகையாகவே காணப்படும். The smoke will cover the face of the இவைகள் country. எல்லாம் நீங்கள் டிவிகளை ஊடகத்திலே பார்ப்பீர்கள். You will see this thing through the media. அடுத்தபடியாக Next, ஜப்பான் நாட்டை குறித்து ஆண்டவர் he சொன்னார். said about Japan. ஜப்பான் நாட்டின் In Japan, மிகப்பெரிய அளவிலே அழிவு உண்டாய் there will இருக்கும். be distraction in large ஜப்பானின் scale. நாட்டின் பொருளாதாரங்கள் மிகவும் சற்று சரியும். There will be some financial setbacks. நாட்டின் ஆசீர்வாதங்கள் சீர்குலைந்து போகும். There is no proper blessings. பூமி அதிர்ச்சிகள் உண்டாய் There will இருக்கும். be earth tremors. இயற்கையின் பேர் அழிவு உண்டாய் There will இருக்கும். be nature disaster in என் large அருமையான scale. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next, இந்தோனேசியாவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். he said about Indonesia. இந்தோனேசியா நாட்டில் மிகப்பெரிய அளவிலே இயற்கையின் பேர் அழிவு உண்டாய் இருக்கும். There will be nature disaster in great magnitude. சில இடங்கள் இல்லாமலே போகும். Some places will disappear. எங்கு பார்த்தாலும் பிணங்கள் காணப்படும். Wherever dead bodies. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வேத வசனத்தின்படி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவது உறுதியாக்கப்பட்டது. These prophecies will fulfill. தாய்லாந்து நாட்டை குறித்து அடுத்தது ஆண்டவர் சொன்னார். Thailand. தாய்லாந்து நாட்டிலே In Thailand, தேவ கோபம் இறங்கி the இருக்கிறது. wrath of God is came. இயற்கையானது விரோதமாய் செயல்படும். Nature will come against Thailand. போராட்டங்கள் உண்டாயிருக்கும். There will be struggle. அவை எல்லாம் டிவியிலே பார்ப்பீர்கள். Riot burst. You will see through the அடுத்தபடியாக media. Next, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved. ஆண்டவர் என்னோடு சொன்னார் ஆங்காம் தேசத்தை குறித்து. He said about Hong Kong. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ஆங்காங்கில் சமாதானம் இராது. There will be no peace. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இரண்டு தரப்பு மக்களுக்குள்ளே மிகப்பெரிய கலவரங்கள் உண்டாயிருக்கும். Clashes between two racial. சமாதானத்துக்குரிய காரியம் நடக்கும், Peace talks will take ஆனால் place, உடனே அது நடக்காது. but will not take அந்த immediately. நாட்டிலே பொருளாதாரங்கள் சரியும். There will be financial setback. அடுத்தபடியாக Next, அரபு நாடுகளை குறித்து தேவன் என்னோடு சொன்னார். he said about Arab countries. அரபு நாடு இந்த வருஷத்தின் மேன்மையை இழந்து போகும். It will lose its glory in this அரபு year. நாட்டின் இக்கட்டின் வருஷம். It is an unpleasant year for them. உயர்ந்த கட்டிடங்கள் இடிந்து விழும். Top multi-story buildings will fall down. இயற்கையின் பேர் அழிவு There will உண்டாயிருக்கும். be nature disaster in large அரபு நாட்டில் magnitude. இந்த ஆண்டில் பொருளாதாரங்கள் சரியும். There will be some financial setback. பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கும். Earth tremors. அரபு நாட்டில் சில இடங்களில் சோகமான சம்பவங்கள் நடக்கும். There will be sorrowful incidents. நிறைந்தே சோகத்தில் இருக்கும். It will full of sorrows. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இயற்கையின் கோபத்தை அங்கே காண்பீர்கள். You will see the wrath of nature on that அடுத்தபடியாக places. Next, பிரேசில் நாட்டை குறித்து ஆண்டவர் he சொன்னார். said about Brazil. பிரேசில் நடக்கும் சம்பவங்கள், Things happened. பிரேசில் நாட்டில் கலவரங்கள் உண்டாயிருக்கும். There will be riot. இயற்கையின் அழிவு There will உண்டாயிருக்கும். be nature disasters. பூமி அதிர்ச்சி There will உண்டாயிருக்கும். be earthquake. மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். People will afflict. அடுத்தபடியாக Then
நம்முடைய தகப்பன், our father, நம்முடைய ராஜா, our king. பிறந்த தேசத்தை குறித்து கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் நாட்டை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின இஸ்ரவேலின் வல்லமை இந்த ஆண்டு அதிகரிக்கும். In this year, Israel will be strong more and more. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இஸ்ரவேலை சுற்றியுள்ள நாடுகள் இரவும் பகலும் வெடி சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். surrounded countries will hear bomb blast sounds. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புகிற நாடுகள் இஸ்ரவேலை அடிபணிய வைக்க காத்திருக்கும். ஆனால் இஸ்ரவேலுக்கு மற்ற நாடுகள் அடிபணியும். Which countries come against Israel, they will bow down before Israel. இந்த நாட்டை தேவன் வல்லமையாய் பாதுகாப்பார். God will protect this country with his இஸ்ரவேலின் arm. நாட்டின் பலத்தை கண்டு, The power of Israel, அதன் விசேஷத்தை கண்டு, for the speciality of அதன் Israel, வல்லமைகளை கண்டு for the power of Israel, மற்ற நாடுகள் அஞ்சும் இஸ்ரவேல் நாட்டிற்கு. other countries will tremble before Israel. தேவன் அந்த நாட்டை மேன்மைப்படுத்த போகிறார். God is going to bless that country. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா Let us சொல்லலாம். clap to the Lord of Israel. அடுத்தபடியாக Next, பிலிப்பீன் நாட்டை குறித்து கர்த்தர் he சொன்னார். said about Philippines. பிலிப்பீன்ஸை குறித்து Philippines. கர்த்தர் சொன்ன இந்த வருடம் வேதனையின் வருடம் பிலிப்பீன்ஸிலே This is a sorrowful year for them. அலங்கோலமான சம்பவங்கள் நடக்கும். Worst things will happen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next. லண்டன் தேசத்தை குறித்து கர்த்தர் He சொன்னார். said about London. லண்டன் நாட்டில் இந்த வருஷம் துக்கத்தின் வருடம் லண்டன் நாட்டுக்கு. This is a sorrowful year for London. லண்டனில் கலவரங்கள் அதிகமாய் உண்டாயிருக்கும். There will be a riot in large லண்டனில் magnitude. மிகப்பெரிய அழிவும் இருக்கும். There will be worst சமாதானம் distraction. இராது. No peace. ஆனால் லண்டனில் சுவிசேஷம் இந்த வருடம் பரவும். But the gospel will spread out in London. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Let us clap. கொரிய நாட்டை குறித்து கர்த்தர் He சொன்னார். said about Korea. இதுவரையிலும் இருந்த வட கொரியா இந்த வருடம் மிகவும் வேதனையில் பிரவேசிக்க போகிறது. North Korea will enter into sorrows. இயற்கை அதற்கு விரோதமாய் செயல்படுகிறது. Nature will come against them. அதே சமயத்தில் போராட்டங்கள் வன்முறை இருக்கும். There will be struggle and riot. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தென் கொரியாவை குறித்து கர்த்தர் சொன்னார். South Korea. தென் கொரியா தேசத்திலே In South Korea. அநேக பாவங்கள் இந்த வருடம் அதிகரிக்கிறது நிமித்தம் There will be sin increase. தேவனுடைய கரம் அங்கே இருந்து சற்று விலகுகிறது. Hand of the Lord get ஆனா out from. கர்த்தருடைய பிள்ளை மேலே கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்துக் கொண்டே But இருப்பார். the Lord will place his hands upon his children. கொரிய நாட்டில் சமாதானம் குறைந்தே காணப்படும். There will be no good peace. கொரியாவில் மிகப்பெரிய அளவில் பாவம் ஓடும். Sin will increase. அசுத்தங்கள் நிறைந்திருக்கும். Unclean will increase. அடுத்தபடியாக Next. கொலம்பியா நாட்டை குறித்து கர்த்தர் He சொன்னார். said about Colombia. பூமி அதிர்ச்சி There உண்டாயிருக்கும். will be earth பெரிய tremors அளவிலே உண்டாயிருக்கும். in large magnitude. இயற்கை விரோதமாய் செயல்படும். Nature will come against. பஞ்சங்கள் There உண்டாயிருக்கும். will be famine. இயற்கை பேரழிவை உண்டாக்கும். Nature திரளான disasters. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will afflict. அடுத்தபடியாக Next. ஆஸ்திரேலியா நாட்டை குறித்து ஆண்டவர் He சொன்னார். said about Australia. மிகவும் பேருள்ள நகரங்கள், பெயர் பெற்ற நகரங்கள் Famous cities in Australia. இயற்கையின் அழிவை சந்திக்கும். There will be nature disasters. அதே சமயத்தில் Same time. ஆஸ்திரிய தேசத்தில் தேவனுடைய வல்லமை விளங்க போகிறது. But the power of God revealed on that கைகளை place. தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. Hallelujah to God. அடுத்தபடியாக Next. கம்போடியா நாட்டை குறித்து ஆண்டவர் He சொன்னார். said about Cambodia. கம்போடியா In Cambodia. நாட்டிற்கு இந்த வருஷம் உயிரிழப்பு அதிகமாய் பெரிய அளவிலே நடக்கும். Life perishing in a large scale. பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கும். There will be earth tremors. இயற்கையின் அழிவு There will be உண்டாயிருக்கும். nature இரத்த disasters. ஆறுகள் ஓடும். There will be bloodshed. பஞ்சங்கள் உருவாயிருக்கும். There will be famine. ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை அங்க ரட்சிக்கிறார். But the Lord going to save a group in that country. அடுத்தபடியாக Next. தேவ தூதன் என்னை சமுத்திரமுகமாய் கொண்டு போனார். Angel brought me into the ocean side. திடீரென்று ஆவியானவர் என்னை ஜலத்தின் அருகே கொண்டு போய் Spirit of God நிறுத்தினார். brought me into near the water. கடலில் வாழும் உயிரினங்கள் The creature in செத்து the ocean ஒடுங்கும். will die and இது reach பேரழிவை உண்டாக்கும். It is worst இவைகள் disaster. அடையாளங்கள். These are the signs. தேவனுடைய வருகைக்கும் இது These அடையாளங்கள். are the sign of the visitation கைகளை of தட்டி God. ஆவியானவருக்கு. Let us clap. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இலங்கை நாட்டை குறித்து கர்த்தர் He சொன்னார். said about Sri Lanka. இலங்கை தேசத்திலே In Sri Lanka, இந்த வருடம் சட்ட ஒழுங்கு இருக்காது. law order will fail. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will afflict. மக்களுக்கு விரோதமான செயல்பாடு அங்கே நடக்கும். The work against people will take place. இலங்கையில் திடுக்கிடும் சம்பவம் நடக்கும். Shocking news will take place. இலங்கையில் ஒரு பெரிய குடும்பத்தில் திடுக்கிடும் சம்பவம் நடக்கும். There will be sorrowful moment in a அதை bread கண்டு அந்த family. தேசம் பயந்து நிற்கும். Nation will tremble. அடுத்தபடியாக Next. மலேசியா நாட்டை குறித்து ஆண்டவர் Lord சொன்னார். said about Malaysia. மலேசியாவில் இந்த வருடம் கலவரங்கள் அதிகரிக்கும். There will be riot in large scale. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next. மேலே நாடுகள் சில தேசத்தை குறித்து ஆண்டவர் He சொன்னார். said about some foreign countries. சில தேசத்தின் அதிபர்களுக்குள் அதிபர் யுத்தம் உண்டாகும் இலக்கை தொடருவார்கள்.
battle between presidents. I mean, they will start war. ஒரு நாட்டதிபர் இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக யுத்தத்தின் ஆலோசனைகளை செய்வதை நீங்கள் ஊடகங்களில், பேப்பரில், டிவியில் பார்ப்பீர்கள். They will share the council of war. ஆண்டவர் இதை கொண்டு போன இடம். Then the next place ஐக்கிய சபை, ஐநா சபை. is an UN. ஐநா சபையில் இந்த ஆண்டனைகள், பிரச்சனைகள் அதிகரிக்கும். There will be problems and chaos increase. ஐநா சபையில் பிளவுகள் ஏற்படும். There will be division. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் காண்பீர்கள் டிவியிலும் ஊடகத்திலும். You will see through the media. அடுத்தபடியாக Next, பெல்ஜியத்தை குறித்து ஆண்டவர் he said சொன்னார். about Belgium. பெல்ஜியம் நாட்டிலே In Belgium, வன்முறைகளும் போராட்டங்களும் உண்டாயிருக்கும். there will be riot and struggles. வீதிகளிலே அது நடக்கும். It will take place in the அதை streets. நீங்கள் எல்லாரும் ஊடகத்திலே பார்ப்பீர்கள். You will see through the media. சிலி நாட்டை குறித்து ஆண்டவர் He said சொன்னார். about Chile. சிலி நாட்டில் இயற்கையின் பேரழிவு There உண்டாயிருக்கும். will be worst nature disaster. சூடான் நாட்டை குறித்து ஆண்டவர் He said சொன்னார். about Sudan. சூடானில் மிகப்பெரிய அளவில் வன்முறைகளும் பொருளாதார சரிவும் நில அதிர்வும் மிகப்பெரிய கொடுமையில் நடக்கும். There will be riot, financial setbacks and nature disaster. தேவ ஆவியானவர் Spirit of என்னை God திடீரென்று ஒரு தேசத்திற்கு கொண்டு போனார். suddenly showed a place. பொலிவியா. Bolivia. பொலிவியா. Bolivia. பொலிவியா நாட்டிலே ரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. வன்முறைகள் There will உண்டாயிருக்கும். be riot. பாக்தாத்தை குறித்து ஆண்டவர் He சொன்னார். said about Baghdad. பாக்தாத்தில் ரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு உண்டாயிருக்கும். Destruction in large scale. சுரினாமம், அந்த நாட்டின் பெயர் சுரினாம். Suriname. The அந்த name of நாட்டின் பெயர் சுரினாம். It is a Suriname. என் அன்பு பிள்ளைகளே, சு ரி நாம், Suriname. அந்த நாட்டின் வன்முறைகள், போராட்டங்கள், மிகப்பெரிய காரியம் நடக்கும். There will be riot, struggles in a larger scale. நான் சற்று அப்படியே கண்களை மூடி யோசித்துக் கொண்டே இருந்தேன். When I close my eyes, அந்த நாட்டின் சில சம்பவத்தை he காண்பித்தார். saw some என் incident of அருமையான the தேவனுடைய country. பிள்ளைகளே, Beloved, இவைகள் எல்லாம் நீங்கள் காண்பீர்கள். you will see these things. அநேகர்களுக்கு சந்தேகம் வரலாம். You may have doubts. இப்படி ஒரு நாடு இருக்கிறதா? There is a நீங்கள் country like இன்று that. இரவே அல்லது உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்களை மூடி ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Close your eyes and he will reveal. செக் குடியரசு நாடு என்ற நாட்டிற்கு தேவன் திரும்ப இந்த வருடம் என்னை அழைத்து சென்றார். Czech Republic. செக் என்ற குடியரசு நாடு, Czech Republic. மிகப்பெரிய அளவிலே வன்முறைகள், கலவரங்கள் There உண்டாயிருக்கும். will be riot in large scale. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will afflict. அந்த நாட்டிலே மிகப்பெரிய போலீசினுடைய வல்லமைகள் அதிகரித்து போலீசின் கட்டுப்பாட்டிலே அந்த நாடு மக்களை கண்ட்ரோல் வைத்துக் கொண்டிருக்கும். The country is submerged into the control of police அந்த department. நாட்டின் மக்களுக்கு சந்தோஷம் இராது. There will be no joy in the இதை நீங்கள் people. காண்பீர்கள். You will see that. இதை காணும் பொழுது When you see, தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். understand the visitation of the Lord is என் so. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next. நைரோபியா என்னும் நாட்டிற்கு தேவன் என்னை அழைத்து சென்றார். Nairobi. நைரோபியாவில் பஞ்சம், பசி, பட்டினி, வேதனைகள், கொள்ளை நோய்கள் There அதிகரிக்கும். will be famine, drought and sickness. மக்கள் பாதிக்கப்படுவார்கள் மிகப்பெரிய அளவிலே. People will afflict in large magnitude. அடுத்தபடியாக Next. தேவன் எனக்கு கொண்டு போன தேசம் The nation, the Lord ரஷ்யா brought. நாட்டை குறித்து ஆண்டவர் He சொன்னார். said about Russia. ரஷ்யாவுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பும். Some countries will come against Russia. ரஷ்யாவுக்கு உபத்திரவத்தின் வருடம். It's an unpleasant year for Russia. ரஷ்யா பொருளாதாரத்தில் பாதிக்கப்படும். Some financial setbacks. இயற்கையில் பேரழிவு There will உண்டாயிருக்கும். be nature disaster. ஆனால் ரஷ்யாவிலே தேவனுடைய இரக்கம் கொஞ்சம் வெளிப்படும். But the grace of God will come on that country. மேலே நாடுகளை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்ன சில சம்பவங்கள். He said about foreign countries. மேலே சில நாடுகளில், In foreign countries, மேலே நாடுகளில் அரசியல் சண்டைகளில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். political commotions will increase. நில சண்டைகள் அதிகரிக்கும். அதாவது எல்லை பிரச்சனைகள், பெரிய அளவிலே கலவரங்கள் உண்டாயிருக்கும். In foreign countries, some boundary conflict will take place. It is in large scale. அதை இரண்டு விதத்தில் தேவன் எனக்கு சொன்னார். Two ways he நில said. பிரச்சனைகள், Land conflicts, எல்லை பிரச்சனைகள், boundary conflicts. அது அதிக அளவிலே உண்டாயிருக்கும். It will be in large இந்த scale. சம்பவங்கள் 3 நாடுகளில் நடக்கும். Specifically 3 countries this இதை will நீங்கள் happen. டிவியிலும் பேப்பர்லையும் பாதிப்பீர்கள். அது நிமித்தம் மக்கள் You will பாதிக்கப்படுவார்கள். see through the media, people will afflict. அடுத்தபடியாக Next, 3 மேலை நாடுகளில் 3 foreign countries. அரை கம்பத்தில் கொடி பறக்கும். Flags will fly in a half mast. அந்த தேசத்தில் ராணுவங்கள் இருக்கும். There will be army. சில மேலை நாடுகளில் ராணுவங்கள் சில தேசத்தினுடைய பார்டர்ல போய் கப்பலை நிறுத்தும். The warship will come to the அத boundary of முற்றுகை submission. போடும்போது தேசத்தின் மக்கள் மிகவும் பயப்படுவார்கள். When they encamp, people will பதட்ட suffer. நிலைமைகள் உண்டா இருக்கும். This is a nervous situation. அடுத்தபடியாக Next, சில தேசத்திலே கழுகுகள் பறக்கும். eagles will fly upon the nations. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, நான் அந்த கழுகுகள் பறக்கும் இடத்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்து the சென்றார். Lord brought me to the place which the ஒன்று eagles இரண்டல்ல, are. It's not one or two. கூட்டம் கூட்டமாக கழுகுகள் பறக்கிறதை ஆண்டவர் அந்த இடத்திற்கு என்னை கொண்டு போனார். Group of eagles were flying on the இவைகள் place. தேவனுடைய வருகைக்கு அடையாளங்களாய் இருக்கும். These are the visitation of God. கழுகுகள் அதிகமாய் பறக்கிறது நிமித்தம் Because the eagles are இந்த flying வருடங்கள் more, மரணங்கள் அதிகரிக்கும். the death rate will increase. இவைகளை டிவிகளின் பேப்பர்லையும் You வாசிப்பீர்கள். will see through the media. இவைகளினாலே சில
ஞானிகள் அதாவது சாஸ்திர மனிதர்கள் அதை குறித்து விளக்கம் சொல்லுவார்கள். Some wise men will say about these things. அடுத்தபடியாக Next. பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். Insects will increase. தேசங்களின் இயற்கை வகைகளை அவைகள் தின்று தீர்க்கும். It will destroy the vegetation. அவைகளின் உருவங்கள் அலங்கோலமாய் இருக்கும். Worst figures. தர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை காணும்போது தேவனுடைய வருகையின் அடையாளமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். When you see, this is the sign of the visitation of God. இவைகளை கட்டாயம் நீங்கள் காண்பீர்கள். Surely you will see. அடுத்தபடியாக Next. இந்த ஆண்டிலே கப்பல் சேதங்கள் அதிகமாய் இருக்கும். In this year there will be ship accidents. கப்பல் சேதங்கள். Ship accidents. உல்லாச கப்பல் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். Some luxurious ship will கடலில் make சில இடங்கள் destruction. ஆழங்களாய் மாறும். Some ocean will get into deep. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உலகத்திலே எல்லாரும் அதை அறிவிப்பார்கள். People will understand. வடக்கும் போல் இருந்த கடல்கள் இந்த வருடம் ஆழங்கள் அதிகரிக்கும். Normal ocean, but தண்ணீர்கள் அதிகரிக்கும். water level will increase. சில இடங்கள் தண்ணீர்கள் வற்றி போகும். Some places water dry up. இவைகளை நீங்கள் ஊடகத்தில் டிவியிலே காண்பீர்கள். You will see through the அதை media. கண்டு விஞ்ஞானிகள் பதட்டப்படுவார்கள். These scientists will restless about this. சில நாடுகளில் கடலோர நகரங்கள், Some seashore areas, கடலோர நகரங்கள் seashore places, சில நாடுகளில் பேர் அழிவை சந்திக்கும். meet vast distractions. எப்படி எனில் You know how? கடலில் கீழ் உள்ள பூமிகள் பிளக்கும். Under seabed crack. அதில் இருந்து நெருப்புகள் வெளியே வரும். Fire will come out from புகைகள் வெளியே வரும். smoke break out. அதே சமயத்தில் Same time, ஒரு கடல் இன்னொரு கடலை இணைகிற கடல் இடத்திலே கடல்களின் இடத்தில் கடலோரத்தின் மேடுகள் அதிகரிக்கும். connecting places of ocean, you can see some land. இவைகளை டிவிகளில் பேப்பரில் வாசிப்பீர்கள். You will see through the அந்த media. வழியாய் போகிற கப்பல்ல உயரத்தில் போவதை எல்லாரும் டிவியிலே காண்பீர்கள். People will see when the ships cross, it இதை will go கண்டு up. விஞ்ஞானிகள் பயப்படுவார்கள். Scientists will tremble. இதை குறித்து About this, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து scientists will செயல்படுவார்கள். study. They will study and work. விமான விபத்து இந்த வருடம் அதிகமாய் நடக்கும். In this year there will be aircraft accidents. அடுத்தபடியாக Then பனிகள் மூலமாய் வியாதிகள் பரவும். disease increase through the snow. பனி பொழிவுகிறதான தேசத்திலே இயற்கையின் பயிர் வகைகள் பாதிக்கப்படும். In which country is snow falling, it will destroy the vegetation. பனி கட்டிகள் அளவில்லாமல் கரைந்து தண்ணீராக மாறும். Freeze ices become melted அதனால் water. இயற்கையின் தட்பவெப்பங்கள் மாறும். So nature will change. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இதை காணும் பொழுது அதன் மூலமாக வரைபடத்தின் கோடுகள் அலையும். Some distraction in map. இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த வரைபடத்தின் கோடுகள் You know the map. இந்த ஆண்டிலே சற்று மாறி அலைவதை காண்பீர்கள். Some changes will take place. இதை எல்லாரும் காண்பீர்கள். You will see. தீவுகள் உள்ள தேசங்கள் இல்லாமல் போகும். Countries having island will disappear. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தீவுகள் வறண்டு போகும். Islands dry up. இவைகள் எல்லாம் மேலே நாடுகளில் நடக்கும். These things will happen in foreign அமெரிக்க countries. தேசத்தில் In America. மிக பெயர் பெற்ற நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். Prominent countries will meet some afflictions. இந்த நிமிஷத்திலிருந்து நாளைய பொழுது விடியும் வரை விடிந்ததிலிருந்து அமெரிக்கா சம்பவத்தை ஜனங்கள் காண்பார்கள். This minute onwards people see what is going to take place in அடுத்தபடியாக America. Next. நம்முடைய இந்தியா. Our country India. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God. இந்தியாவை குறித்து About India. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்தியாவை குறித்து 2020 சம்பவம் நடப்பதை நீங்கள் காணப்போகிற You will see சம்பவங்கள். 2020 what is going to take place in India. நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது இந்தியாவை குறித்து ஆண்டவர் சொன்னார். And the Lord revealed about India. நான் பார்த்ததை அப்படியே சொல்லுகிறேன். What I saw that I'm going to tell you. இந்தியா தேசத்தை குறித்து இந்தியாவிலே கர்த்தருடைய பார்வை அலங்கோலமாக வியாகுலத்தோடு வேதனையோடு இருந்ததை கண்டேன். The sight of God is not pleasure. வட இந்தியாவில் In North India, தேவன் அவ்வப்பொழுது வாதைகளை அனுப்புவார். He will send some plagues. வட இந்தியாவை குறித்து ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், Prophecy about North India. எகிப்தின் மேல் தேவ கோபம் எப்படி இறங்கினதோ அதே போலவே அதே மாதிரி தேவன் வட இந்தியாவில் இறங்குவார் தன் கோபத்தை. How the Lord sent wrath upon Egypt, same way He will send wrath upon North India. இந்தியாவில் சமாதானம் இராது. There will be no peace in India. இந்தியாவில் பெரிய யுத்தங்கள் சந்திக்க போகிறது.
India going to meet battles. இந்தியாவில் ராணுவ வீரர்கள் சுறுசுறுப்பாய் செயல்படுவார்கள். Army people will act very fast. வீரர்களுடைய காரியங்கள் மிகவும் பரிதாபமாய் இருக்கும். It is unpleasant for their life. இந்தியா செழிப்பை இழந்து காணப்படும். India will lose its flourishes. இந்தியாவில் பஞ்சம் உண்டாயிருக்கும், பொருளாதாரங்கள் சரியும். There will be famine and financial setbacks. இந்தியாவில் இரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed in India. இந்தியாவில் வெப்பங்கள் அதிகரிக்கும். Heat increase. வட இந்தியாவில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். North India there will be earth tremors. இந்தியா மிகப்பெரிய இயற்கையின் அழிவுக்கு நேராய் நடத்தப்படும். India there will be worst violent nature disaster. தேவன் டெல்லியில் என்னை கொண்டு போய் நிறுத்தி ஒரு சுவருக்கு முன்பாக அதை பார் என்றார். He showed me before the wall. இதுதான் இந்தியாவின் கேட் என்று சொன்னார். This is a gate of India. நான் அங்கே நின்று சற்று ஒரு நிமிடம் கண்களை மூடினேன். I closed my eyes. அப்போது ஆண்டவர் இந்த டெல்லியை குறித்து சொன்னார். And he said about Delhi. டெல்லி இந்த வருஷம் சமாதானம் இருக்காது. There will be no peace. டெல்லியில் அநேகர் கைது செய்யப்படுவார்கள். டெல்லி இந்த வருஷம் இருள் சூழ்ந்தே இருக்கும். The darkness will cover the face of Delhi. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இமாச்சல பிரதேசத்தை குறித்து, About Himachal. இமாச்சல், In Himachal. ராஜஸ்தான், Rajasthan. Mumbai, Calcutta. கல்கட்டா, சிக்கிம், Sikkim. கேரளா, Kerala. கர்நாடகா, Karnataka. பூட்டான், Bhutan. வட ஆந்திரா North Andhra. இந்த வருடம் சீர்குலைந்து போகும். It's an worst year for them. வட இந்தியா ஜலத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. North India hand over into flood. ஜலத்தின் திரள் பேரழிவை உண்டாக்கும். There will be flood and it will ஜலம் climb. வாரிக்கொள்ளும். It will climb. வட இந்தியாவில் In North India வன்முறைகள் வெடிக்கும். there will be riots. திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கும். Heartbreaking news will take place. வட இந்தியாவில் In North India. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. புனித ஸ்தலத்துக்கு செல்லுகிறவர்கள் கூட்டம் கூட்டமாய் மாண்டு போவார்கள். Pilgrimage people will die group by அங்கே group. திடுக்கிடும் சம்பவங்கள் அந்த இடத்தில் நடக்கும். There will be shocking news. மக்கள் தப்பி ஓடும்படி ஓடுவார்கள். People scattered hither and அலறடித்து there. ஓடுவார்கள். Scattered hither and இது there. வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலே நடக்கும். It will take place in large இரத்த ஆறுகள் scale. ஓடும். There will be வட bloodshed. இந்தியாவில் அலறல் சத்தம் அதிகமாய் கேட்கும். There will be cry of people will increase. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்தியாவில் தீ விபத்து அதிகரிக்கும். There will be fire accidents in India. இந்தியாவில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாய் இருக்காது. The blessings of the Lord will not more in பிசாசு India. தேசத்தில் வாதைகளை அனுப்புகிறான். Demon going to send some disease. வட இந்தியாவில் ஜாதி கலவரங்கள் பெரிய அளவில் In நடக்கும். North India there will be racial வட conflicts. இந்தியாவில் சில பகுதிகளில் தேவனிடத்தில் பிள்ளைகளாக மாற போகிறார்கள். Some places salvation will dominate. தேவனை தேடி தேவனிடத்தில் சேர போகிறார்கள். They are going to இது come ஒரு into the பெரிய presence of எழுப்புதலை God. உருவாக்க போகிறது. Revival will going to take place. இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் பெரியவர்கள் மரணமடைவார்கள். Political leaders will leave. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்தியாவில் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க நேரிடும். Unfortunately, the flags of India will fly in half mast. Again one more time, இந்தியாவின் கொடி, அதாவது நம்முடைய தேசத்தினுடைய நேஷனல் பிளாக் அரை கம்பத்தில் பறக்க நேரிடும் சூழ்நிலை வரும். Unfortunately, our national flag will fly in half mast. இவை எல்லாம் தேசத்தில் நடக்கும் சம்பவங்கள். These things will going to take place in இப்பொழுது India. நம்முடைய தமிழ்நாடு, Now about our Tamil Nadu. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Let us சொல்லலாம். clap and say hallelujah. தமிழ்நாடு வெளிப்பாட்டின் விதம், The way of the revelation. கர்த்தர் வெளிப்படுத்தின விதம், The way of the revelation of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. கலவரங்கள் ஓயவே ஓயாது. There will be chain of riots. தமிழ்நாட்டில் அரசியல் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும். There will be affliction in political and financial. தமிழ்நாட்டில் சமாதானம் இராது. There will be no peace in Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஜாதி கலவரங்கள் நடக்கும். There will be racial conflicts. வேகமாய் நடக்கும். It will swiftly take place. தமிழ்நாட்டில் வியாபாரிகள் வியாபாரம் செய்யும் மக்கள் There will பாதிக்கப்படுவார்கள். be business people will afflict in large தமிழ்நாட்டில் scale. சில விஷயங்கள் மக்களுக்கு பார்வைக்கு தெரிய வரும். Some shocking incidents will reach to the ears of people. அரசியல்வாதிகளினுடைய சில சம்பவங்கள் வெளியரங்கமாய் காணப்படும். Some deeds of the political persons will exposed. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, Beloved. இதை கண்டு மக்கள் விழித்துக் கொள்ளுவார்கள். People will be sober. பல்வேறு துறைகளிலே கலவரங்கள் அதிகரிக்கும். There will be riot in many departments. அதிகாரிகள் மிகவும் வேதனைப்படுவார்கள். Officials will suffer. வேதனைகளை சந்திப்பார்கள். They will meet painful things. தமிழ்நாட்டில் பஞ்சம் மிக அளவிலே ஏற்படும். There will be drought and famine in larger scale. இந்த வருடம் மேன்மை இராது. This is not a pleasant year for Tamil Nadu. தமிழ்நாட்டின் சில கட்சிகள் மிகவும் பிளவு ஏற்பட்டு பிரிந்து போகும். Divisions தலைவர்கள் among- மரணமடைவார்கள்.
political leaders will தமிழ்நாட்டில் தலை die. சிறந்த நடிகர்கள் மரிப்பார்கள். Famous actors will pass away. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விபத்துகள் அலங்கோலமாய் நடக்கும். There will be worst violent accidents. தமிழ்நாட்டில் அரசியல் கலவரங்கள் வீதிகளிலே நடக்கும். There will be political riot in the street. அதனால் அரசியல் தலைவர்கள் பாதிக்கப்படுவார்கள். The leaders of the political party will தமிழ்நாட்டில் suffer. மிகப்பெரிய இயற்கை பேரழிவு There will உண்டாயிருக்கும். be nature disaster. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே உஷ்ண காற்றுகள் வீசும். In Tamil Nadu there will be heat increase. கர்த்தர் சொன்னது, Lord said, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. கர்த்தர் சொன்னார், the Lord declared, தனியாய் பிரேயர் செய்கிற தனிப்பட்ட மனுஷனுடைய ஜெபம் அவனுக்கு அற்புதங்களை கொண்டு வருமாம். individual prayers will bring miracles. நான் திரும்ப சொல்லுகிறேன், Again I tell you, ஒவ்வொரு தனிப்பட்டுடைய வாழ்க்கையும் ஜெபத்தை இந்த ஆண்டுகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். individual increase your prayer life. அது உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு It வரும். will bring down miracles in your life. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, தமிழ்நாட்டில் ஜெபம் இந்த வருஷம் அதிகரிக்கும். prayer will increase in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் திருஷ்டாந்தகமாய் செய்து தன் மக்களை தன் கூட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள போகிறார். For signs and wonders will increase in Tamil Nadu. சில சபைகளில் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ஏறுவார்கள். Group by group come into the அநேக churches. மக்கள் சபைகளிலே வருவார்கள். Many people come to the church. அநேகர் இயேசுவை தேடி People வருவார்கள். will seek Jesus. அநேக திருச்சபையின் போதகங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God is going to bless the pastors of the churches. தமிழ்நாட்டில் In Tamil Nadu, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, பூமி அதிர்ச்சி சில இடத்தில் சம்பவிக்கும். there will be earth tremors in some places. ஆண்டவர் அடுத்த சொன்ன தீர்க்க தரிசனங்கள் The next prophecy இந்தியாவிலும் in India, மேலே நாடுகளிலும் foreign countries, தமிழ்நாடுகளிலும் and Tamil Nadu. பூமியின் அடியில் உள்ள பாதைகள் பழுதடையும். Under a bed of earth, distractions will take place. அதனால் உயிரிழப்புகள் So உண்டாயிருக்கும். it will claim lives. தமிழ்நாடு, மேலை நாடுகள், இந்தியா, ஃபாரின் கண்ட்ரி, தமிழ்நாடு, இந்தியாவிலும் உள்ள பூமியின் அடியில் உள்ள பாதைகள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை சந்திக்கும். Tamil Nadu, India and foreign countries. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Under earth bed will meet distractions. அடுத்தபடியாக Next, உலக அளவில் பேசப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் world famous buildings உடையும். will fall down. மிகப்பெரிய மதில் சுவர்கள் தகர்த்தப்படும். Big walls will be destroyed. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறதான மிகப்பெரிய பாலங்கள் இல்லாமல் போகும். famous bridges disappear. இது சந்திக்கும் போது அந்த நாட்டிற்கு அது பெரிய மிகப்பெரிய பொருளாதார இழப்பை உருவாக்கும். It is unfortunate incident for that particular countries. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இது உலக அளவிலே பேசப்படும். அடுத்தபடியாக next, துருவங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, அந்த துருவங்கள் இந்த வருடம் அசையும். it will shaken up. is a world map. உலக வரைபடத்திலே இது அசைவதை மேலே அனுப்பப்பட்டிருக்கிற சேட்டலைட்டுகள் போட்டோ பிடித்து அனுப்பும். satellites will copy these things and it will send it down. இவைகளை பார்த்து விஞ்ஞானிகள் பயப்படுவார்கள். Scientists will confuse and tremble. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, அதே சமயத்திலே same time, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, உணவு பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்படும். food industry will be afflicted. மிகப்பெரிய அளவிலே பஞ்சம் உண்டாயிருக்கும். Drought in large scale. இவைகளை நீங்கள் டிவிகளிலும் பேப்பர்லையும் காண்பீர்கள். You will see through the media. அதே சமயத்தில் Same time, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, வானத்தின் இயற்கையின் தத்துவங்கள் அசைக்கப்பட்டு மாறி செயல்படும். heavenly changes will take place. இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறதான அறிவிப்பு அடுத்த ஒரு மணி நேரத்தில் மாறி போகும். Announcement will change within an hour. மேலே உள்ளே In சேட்டலைட்டுகள் in satellites அதை படம் பிடித்து தேசத்திற்கு அனுப்பும். will capture the things and it will send it down. விசேஷமாக Especially, கர்த்தர் சொன்னது, the Lord declared, தாம் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்டு ஜனங்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பரனாயிருப்பார். He is a God of rich for his own people, those who saved by the blood of Jesus. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to the Lord. மிகப்பெரிய அளவிலே In கை தட்டி அப்பாவுக்கு. Lord, let us clap. அதே சமயத்தில் Same time, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children, இயேசுவை தம் சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் இந்த வருடம் பாக்கியம் பெற்றது. blessed is the nation, those who accept Jesus ஆனால் for their own. இந்தியாவிலும் தமிழகத்திலும் தீவிரவாதங்கள் In அதிகரிக்கும். India and Tamil Nadu,
terrorism will increase. இவைகளை நீங்கள் டிவிகளிலும் ஊடகத்திலும் பார்ப்பீர்கள். You will see through the media. ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். One prophecy. நான் இப்போது நின்று கொண்டிருக்கும் பொழுது When I stand here, தேவன் இரண்டு கைகளை நீட்டி உங்களை அணைத்துக் கொள்ளுகிறதை Lord stretched out பார்க்கிறேன். his hands and he embraced you. உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளே, Government official, those who seated ஆண்டவராகிய here, இயேசு நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி சொல்லுகிறேன். greetings to you in the name of the Lord. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கொடூரமான சாலை விபத்துகள் அதிகரிக்கும். In Tamil Nadu, there will be violent road புண்ணிய accidents. ஸ்தலங்களுக்கு செல்லுகிற முடிவு பரிதாபமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? Say hallelujah to God. இவை எல்லாம் உலகத்தில் நடக்கும் தீர்க்க தரிசனங்கள் 2020. 2020, these predictions will take place in the அப்படியே world. உட்கார்ந்த வண்ணமாய் While we seated, கண்களை மூடுவோமா? let us close our eyes. நாம் நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். We should pray for அது our நம்முடைய nation. கடமை. This is our duty. நாம் கண்களை மூடுவோமா? Let us close our eyes. இத்தனை வாதைகளுக்கும் For these plagues, தேவன் நம்மை விலக்கி காக்கும்படி preserve us from நாம் all evil. ஜெபம் செய்வோம். We are going to pray. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Loving Heavenly நீர் Father, எனக்கு சொன்னதை சொல்லிவிட்டேன். I said what you இதோ revealed. உம்முடைய வார்த்தை நான் கொடுக்க I'm போகிறேன். going to give you a word. இந்த நிமிடத்தில் இந்த வார்த்தைகள் யார் யார் விசுவாசிக்கிறார்களோ Whomsoever believe this verse, அவர்கள் மேல் இது பலிக்கட்டும். it will fulfill in the தேவனே, life. Lord, நான் உம்முடைய தீர்க்கதரிசி, I'm your prophet. நடந்தே ஆகணும். Fulfill, Lord. உம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்தும். We honor your verses. வெளிப்படுத்தல் 10:6 படி Revelation 10:6. உம்முடைய எக்காலத்தை ஊதும். Blow your trumpet. உம்முடைய வல்லமைகளை விளங்கச் செய்யும். Reveal your power. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Name of Jesus we pray. ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட Let us clap. இன்று தியானத்திற்கு தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு அருளிய வசனம், The given word from God for our concentration, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் taken from prophet Isaiah, 35ஆம் அதிகாரம். chapter 35. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, the book of Isaiah, Isaiah, chapter 35, 35, verses 10. 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி ஆனந்த களிப்பு உடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி கைகளை தட்டி அப்பாவுக்கு Let us glorify கை God. நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். Let us- என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலம் தவிப்பு ஓடட்டும். வாழ்க்கையில் சஞ்சலம் தவிப்பு ஓடட்டும். என் இயேசு எனக்கு சொன்னார், My Jesus said, காணக்கூடாத இறைவன் என் அருகே தோன்றினார். unseen God appeared நான் before me. மனிதனாக ஒரு காலத்தில் பேசுவதில்லை. I never speak with my own பரிசுத்த ஆவி என்ன intellectualism. விளம்புகிறதோ What the Spirit of God அதை revealed, மட்டும் தான் சொல்லுவேன். I share among you. தேவன் சொன்னார், Lord said, உன் ஜனங்கள், your children, இந்த 1ஆம் தேதி வருகிற மக்கள், those who come to this first என்னை day, தேடும் என் ஜனங்கள், those who seek இதை me, டிவியின் மூலமாக பார்க்கிற மக்கள், those who watch through the television, அவர்களுடைய சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். their sorrow and sighing shall flee away. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, எனக்கு இருந்த சஞ்சலங்கள், எனக்கு இருந்த சஞ்சலம், எனக்கு இருந்த தவிப்புகள் எனக்கு இருந்த தவிப்பு இன்றோடு கூட ஓடி போகும். கூட ஓடி போகும். கைகளை தட்டி அப்பாவுக்கு. Let us clap. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. ஏன் சஞ்சலங்கள் வருகிறது? Why sorrows are coming in our life? எதற்கு மனிதனுக்கு உபத்திரவங்கள் Why வருகிறது? tribulations are coming in our அநேகர் life? சொல்லுகிறார்கள். Many people says, அநேகர் அநேக விதத்தில் seeing many சொல்லுகிறார்கள். things. பாவம் செய்வதால் வருகிறது, Commit sin, this பொய் நிமித்தம் வருகிறது, for the lies. மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் வரும்போது வருகிறது. People coming against men, ஆனால் இவை எல்லாம் ஒரே மனுஷனால் வருகிறது. coming up through only one person, இவை எல்லாம் ஒரே மனிதனால் வருகிறது. coming up through only one. அவன்தான் பிசாசானவன். He is demon. அவன்தான் He is பிசாசானவன். demon. சஞ்சலம் வரும் பொழுதெல்லாம் When sorrow comes, நாம் உடைந்து விடுகிறோம். we are broken. ஜெபங்களை விட்டு விடுகிறோம். Stop the prayers. இந்த நாளில் ஆண்டவர் சொன்னது போல, Today the Lord says, individual prayer தனிப்பட்ட is வாழ்க்கையில a must. ஜெப வாழ்க்கை Every அவசியம். home, ஒவ்வொரு வீட்டிலும், every home, ஒவ்வொரு வீட்டிலும், every church, ஒவ்வொரு every சபையிலும், pastor, ஒவ்வொரு போதகரும், every believer. ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட ஜெபத்தை அதிகரியுங்கள். increase individual prayers. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். Sorrows and sighs shall நித்திய flee. மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Everlasting joy will come up on இந்த your head. 2020 முழுவதிலும் This 2020, உங்கள் மேல் அவர் மகிழ்ச்சியை வைப்பார். He'll place His joy. ஏன் அது எப்படி ஓடுகிறது? Why is flee அதை away? ஓட்ட வைப்பது எப்படி? How can you cast out? நீதான் You alone. எப்படி ஓடுமா? How can you cast out? யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் James chapter 4, 7வது வசனங்களை வாசிப்போம். Verses 7. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படி இருந்து இருங்கள். பிசாசு- பிரியமானவர்களே, Beloved, இந்த செய்தி முடிவரை அப்படியே கீழ்ப்படிந்திருந்து பார். wait in this message. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். Obey God. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி கைகளை தட்டி ஆவியானவருக்கு Hallelujah. நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, When I say this, இந்த வார்த்தை சொல்லும் பொழுது, When I say this word, ஒரு மகளுடைய வயிற்றிலிருந்து ஒரு கொடியுரை சர்ப்பம் வெளியே வருகிறதை a பார்க்கிறேன். serpent is coming from the abdomen of மகளே, Oh, daughter, உனக்கு விரோதமாய் இருந்த மந்திர ஆவி or the witchcraft உன் spirit வயித்தை விட்டு வெளியே வருகிறது. coming out from your abdomen. இதோ அந்த ஆவி வருகிறது. It is coming out. ஒரு ஊழியர் அங்கே செல்லுங்கள். Servant of God, go quickly. ஊழியக்காரன் போங்க. Go quickly.
ஊழியர்களே, servant of God, பயப்படாதீர்கள். fear not. தேவன் உங்களை அக்கினி ஜுவாலையா மாற்ற God will போகிறார். make you a flame of fire. இந்த வாரம் அவர் சொன்னதை செய்வார். Today onwards you will perform. கரந்தட்டி அப்பாவுக்கு. கைகளை தட்டி. நீ ஜெபித்த 3 குறிப்புகள். 1, தேவனே என் ஆசீர்வாதத்தை எனக்கு தார் என்று கேட்டாய். இன்னொன்று, ஒரு நல்ல இடத்தை கொடுத்தால் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவேன் என்று சொன்னாய். 3வது, நீ யார் நிமித்தம் நுறுக்கப்பட்டு அவர்களுக்கு முன்பு உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படும். அந்த ஆவியை இப்போது கடந்து போகிறது. துரத்தி அனுப்பு. ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். கைகளை தட்டி. Praise the Lord. பிரியமான தேவனுடைய Beloved பிள்ளைகளே, children of God, ஆண்டவர் சொன்னார், Lord said, ஏன் சஞ்சலம் தவிப்பு why வருகிறது? sorrows are coming in our ஆண்டவர் life? சொல்லியிருக்கிறார். Lord already அது said, ஓடி போகுமா? it will flee. எப்படி ஓடி How போகும்? it will flee? நீங்கள் அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது When you resist against it. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Clap with faith. என்னையா விசுவாச கை தட்டு? Clap with faith. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு Clap 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah to God. கை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். 3 hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand. என் ஆண்டவர் என் ஆண்டவர் இந்த வருடத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு சஞ்சலம் இருக்காது, எனக்கு தவிப்பு இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? என் அருமையான தேவனுடைய Children பிள்ளைகளே, of God. அது எப்படி அடுத்து ஓடுகிறது பாருங்க. How it flee from you? நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் Proverbs chapter 28. முதல் வசனங்களை வாசித்து முடிக்க போகிறேன். First verses. நீதிமொழிகள் Proverbs 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி கை தட்ட பாக்கை. Hallelujah to the Lord. என்னம்மா கை தட்டுறீங்க? Let us clap. இங்க பாருங்க. Look at here. இனிமே உங்களை ஒருவனும் தொடர மாட்டான். No one follow you. அப்படி நீ தொடர நினைச்சேன்னு சொன்னா You plan to follow. உனக்கு முன்பாக துன்மார்க்கன் ஓடி போவான். Wicked will flee கைத்தட்டி before you. ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆனால் நீதிமான்களோ But righteous. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் இந்த வருடம் உங்களை நீதிமான்களாய் மாற்றுவார். He'll make you a righteous in this year. கட்டாயம் மாற்றுவார். Surely he will make எத்தனை you. பேர் ஆமென் என்று How do you believe சொல்லுகிறீர்கள்? that? நீங்கள் நீதிமான்கள். You are righteous. நீங்கள் நீதிமான்கள். You are righteous. நீங்கள் பரிசுத்தவான்கள். You are holy. நீங்கள் பரிசுத்தவான்கள். You are saints. சிங்கத்தை போல் நிற்பார்களாம். Bold as a lion. காரணம் என்ன? What's the reason? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. முள்ளால தான் எடுக்கணும். சிங்கம் என்னும் பிசாசை துரத்த உங்களுக்கு வல்லமைகளை I கொடுத்திருக்கிறார். am giving power to cast out the demon. 1 பேதுரு 5:5 என்ன 1 சொல்லுகிறது? Peter chapter 5 verses 5. உங்களுக்கு விரோதமாய் பிசாசு சிங்கம் போல் வருகிறான். When demon coming against you like a ஆனால் lion. நீங்கள் ஜெபிக்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். If you pray, he will run நீங்கள் from எதற்கும் you. கவலைப்படாதீர்கள். Fear not for அதே anything. சமயத்தில் Same time. ஆண்டவர் யார் தெரியுமா? You know who is our God? அவர் நீதிமானை சிங்கத்தை போல் வைத்திருக்கிறார். The Lord make you righteous as a lion. கர்த்தருடைய பிள்ளைகளை, Children of God. கர்த்தருடைய விசுவாசிகளை, Believers of God. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை, Saints of God. கர்த்தருடைய ஊழியர்களை, Servant of God. சிறியவனாலும் பெரியவனாலும் அவனை சிங்கம் போல் வைத்திருக்கிறார். Little or great, they are like a ஆம் lion. பிரியமானவர்களே, Yes, beloved. எதற்கு அப்படி வைத்திருக்கிறார்? Why he is made like ஏன் that? அப்படி Why வைத்திருக்கிறார்? he made like that? ஆனால் நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பீர். 2020 என் மக்கள் சிங்கத்தை போல் இருப்பீர்கள். 2020 righteous or bold as a lion. ஏன் ஆண்டவர் உங்களை அப்படி வைத்திருக்கிறார் Why is going to தெரியுமா? made you like that? உங்களோடு கூட வருகிறவர் இன்னொரு சிங்கம் இருக்கிறது. There is another lion is being. யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம், The lion of Judah. தாவீதின் வேரமானவர். Root of David. Hallelujah. Hallelujah. வெளிப்படுத்தல் 5:5 சொல்லுகிறது. Revelation 5:5. இதோ முத்திரைகளை உடைக்க இதோ யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் ஜெயம் கொண்டிருக்கிறார். Behold, the lion of Judah prevailed to break the seal. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. அவர்தான் சிங்கம். He is lion. ஏன் தெரியுமா? Why? நாம் நீதிமான்கள், கர்த்தருடைய மனுஷர்கள், கர்த்தருடைய மனுஷனாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தைரியமாய் நிற்க If you பண்ணுகிறார். be a righteous and children of God, the Lord will make you a lion. தாவீது அரசனை பாருங்கள். Look at King David. ஒரு நாள் சவுல் இடத்துக்கு போய் நிற்கிறான். He stand before அவன் Saul. தகப்பன் 10 பால் கட்டிகளை கொடுத்து யுத்தத்திற்கு அனுப்பி அங்கே யுத்தத்தில் இருக்கும் உன் சகோதரனுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்றார். His father gave 10 cheeses and said, go to the battlefield and see the அந்த goodness of the சமயத்தில் brothers. Then that அங்கே time, பெலிஸ்தனாகிய கோலியாத்து பாளையம் இறங்கியிருந்தார். Philistine Goliath and எல்லாரும் பயந்திருந்தார்கள். people frightened. அந்த இடத்திற்கு போய் சவுலை சந்திக்கிறான். And he met Saul. யார் இவன்? Who is he? முதலாவது சிங்கத்தை ஜெயித்தவன் இவன்தான். First time he overcome the lion. பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்றது இவன்தான். He only killed அவன் Philistine. என்ன சொன்னான் தெரியுமா தாவீது? What does King சவுலை David பார்த்து, to Saul? அரசே, King, ஒரு விசை one time என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது when I keep my father's சிங்கம் sheep, வந்தது, lion came. கரடி வந்தது, And deer came. அதற்கு தொடர்ந்து போய் I அதை followed அடித்து and அதன் ஆய்வாய்க்கு என் ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றினேன். I preserve my lambs கரங்களை from தட்டி the வரவழைய mouth of the சொல்லுங்க. lion. காரணம் என்ன? Reason, சிங்கத்தின் வாய்க்கு ஆட்டுக்குட்டியை தப்பி வைத்தவன் one goes preserve இங்கே the இருந்தால் lamb from the யூத mouth of the lion. கோத்திரத்தின் ராஜசிங்கம் புறப்பட்டார். Here only the lion of Judah rose up. The root of David, தாவீதின் வேரானவர். the root of David, தாவீதின் வேரானவர். the lion of Judah. யூதாவின் ராஜசிங்கம்.
My dear brother and sister, சகோதரனே சகோதரி, வேதம் சொல்லுகிறது, Bible reports. 1 சாமுவேல் 17:34 முதல் 36 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 1 Samuel chapter 17 verses ஆனால் 34 பாருங்கள், onwards. Look at that. சிம்சோனை பாருங்கள். Look at Samson, தேவனுடைய மனிதன் அல்லவா, servant of God. தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அவனுக்கு வைத்திருந்தார். He placed his anointing upon him. நசரேயனுடைய அபிஷேகத்தை வைத்திருந்தார். Anointing of Nazareth. வல்லமைகளை வைத்திருந்தார். Placed his power. ஆனால் அவனுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. The things happened அவன் in his life. நேசித்த ஒரு மகளை திருமணம் செய்வதற்கு To marry a loving அந்த woman, தேசத்திற்கு புறப்பட்டான். he went to that nation. ஆனால் போகும் பொழுது On the way, அவன் போகும் வழியில் திம்னாத் என்னும் ஒரு ஊர் வந்தது. a name called Timnath came. அந்த திம்னாத்துக்குள்ளே நுழையும் பொழுது When get into the அந்த திம்னாத் திராட்சை செடிகள் நிறைந்திருக்கிற, திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிற ஒரு அழகிய தேசம். It was a field of vineyard. ஆனால் அந்த இடத்தில் ஒரு பாலசிங்கம் வெளியே வந்தது. Suddenly a young lion came out from கைகளை that. தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to God. ஒரு பாலசிங்கம். Young lion. நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பார்கள் அல்லவா? Righteous be like a அங்கே lion. வந்தது ஒரு பாலசிங்கம். Young lion came. இவன் என்ன செய்தான் தெரியுமா? What does he did? அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு பொன் பார்க்க போனான். He brought his father and mother to see அப்போ அந்த woman. சிங்கம் வருகிறதை கண்டு When the lion came, அம்மாவை கொஞ்சம் தூரம் நிக்க வச்சிட்டு he separated his இவன் கையில் family. ஒன்றும் இல்லை. There is nothing in his hand. திடீரென்று தைரியம் வந்தது. Suddenly boldness இந்த come. தைரியம் எது? What is the தேவனுடைய ஆவியானவர். Spirit of God. கைத்தட்டி ஆவியானவருக்கு Let us glorify God. ஹalleluya. Hallelujah. இறங்கினார். He came down. பலமாய். Mightily. ஆனால் கையில ஒண்ணும் இல்லை. Nothing in his hands. ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல How அந்த tore சிங்கத்தை the lamb. கிழித்தான். Simply tore the நீதிமான்கள் lamb. தைரியமாய் சிங்கத்தை போல இருப்பார்கள். Righteous be as கைகளை lion. தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. நியாயாதிபதிகள் Judges 14ஆம் அதிகாரம் 14 5-6 அதை பின்வருமாறு verses 5 விளக்குகின்றன. and 6 says. நம்முடைய தானியேலை பாருங்கள். Look at our Daniel. நடந்தது என்ன? What happened? பாபிலோன் தேசத்தில் தானியேல் தரியூர் காலத்தில் இருந்தான். In the king of Tarshish, Daniel above ராஜாவுக்கு God. மிகவும் நெருக்கமாய் இருந்தான். Very close to the king. ராஜாவோடு சந்தோஷமாய் இருந்தான். Having fellowship with அந்த king. பாபிலோனிய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் People எழும்பினார்கள். of Babylonian came எங்கேயோ against இருந்து him. வந்தவன், From some place, அடிமையாய் வந்தவன், slave, நம்முடைய ராஜாவோடு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே, having fellowship with the இவனை king, பழிவாங்குவோம் என்றார்கள். to deceive. இவர்கள் சிங்கங்களாய் மாறினார்கள். They become lions. ஆனா நடந்தது என்ன? What happened? என் அன்பு தேவ பிள்ளைகளே, Beloved children, என் அன்பு சகோதர சகோதரிகளே, brothers and sisters, ஆனால் but இவர்கள் விரோதமாய் எழும்பின பொழுது when they came against தானியேலை சிங்கக்கவிலை போட்டார்கள். they put into the lion's den. தானியேல் 6ஆம் அதிகாரம் Daniel chapter 6. 16வது வசனம் அதை பின்வரும் மறுவிளக்குகின்றன. Verses 40 says like that. ஆனால் ராஜா போய் But உறங்கவே இல்லை. he never sleep. உறங்கவே இல்லை. Never sleep. ஏன் உறங்கவில்லை? Why? தானியேல் நல்ல ஒரு விசுவாசி. Daniel is a good believer. தானியேலின் தேவன் வல்லமை உள்ள தேவன். The God of Daniel is எனக்கு mighty. மிகவும் அனுகூலமாய் இருந்தான் He is very என்று helpful சொல்லி for தானியேலை me. குறித்து அவன் மிகவும் கவலைங்கினான். And he worried about Daniel. அந்த நேரத்தில் At that time, அதிகாலை எழுந்தான். early morning ராஜா also, வருகிறான். king ஒரு came, சத்தம் வருகிறது. a sound came. தானியேலே, Daniel, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, servant of living நீர் God, இடைவிடாத ஆராதிக்க உன் தேவன் your God, சிங்கங்களின் வாய்க்குனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? is mighty to save you from the அதற்கு mouth அவன் of சொன்ன lions. பதில், He answered, ஆம் ராஜாவே, yes king, வாழ்க. long live. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதை வாயை கட்டி போட்டார். என்னோடு இருக்கிற சிங்கம் யூதகோத்திரத்தின் ராஜசிங்கம். The Lord sent forth his angels and bind the mouth of the lion. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand. இனி நான் சிங்களா போய் பேய ஓட்டுவேன்டா. Single up a pay. கரம் தட்டி அப்பாவுக்கு. Let us clap. ஹalleluya. Glory be to God. என்ன விசுவாசம்? Clap with faith. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand. I am lion. நான் சிங்கம். ராஜா என்ன செய்தான் தெரியுமா? What is the king did? இதுக்கு தண்டனை கொடுக்கும்படி அவனுக்கு விரோதமா எழும்பினால் தூக்கி கொண்டு போடுறதுக்கு முன்னாடி துண்ணு போச்சு எலும்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்டான். He punished the adversaries. கை தட்ட பாக்க. Even there is no bone. நீதிமான்கள் Righteous. சிங்கத்தை போல் இருப்பார்கள். Be like a lion. தைரியமாக இருப்பார்கள். Boldly. மார்ல கை வச்சு சொல்லுங்க, நான் தைரியமா நான் இருப்பேன். தைரியமா இருப்பேன். கைகளை தட்டி ஆண்டவர் கொள்ளையா சொல்லுங்களேன். Clap and say hallelujah. அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான். This is Psalmist said. சங்கீதம் 68:1 பாருங்கள். 68:1. எல்லாரும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. 68 verses 1. தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளுவார். கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Loudly. தேவன் எழுந்து அருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு. அவர்களுடைய சத்துருக்கள் சிதறுண்டு. அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி கை தட்ட பாக்கை. Glory be to God. நான் சொல்லவில்லை வேதம். I கை not தட்டி ஒரு so அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது சொன்னான், That's what King David தேவனே, Lord, நான் பாளையம் இறங்கலாமா? let I encamp. இறங்கு. Go. நான் ஒப்பு கொடுப்பேன். I will hand over. அதன் பிறகு Then பெலிஸ்தர்களை ஓடும்படி வெட்டி வீழ்த்தினான். ஏறத்தாழ ஒரே மனிதன் தாவீது 26,000 பேரை துரத்தினான். simply he killed 20,000 people on that camp. God. எங்களுக்கு ஏறி வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் When they சொல்லுகிறார். come up, the Lord hand over them into their அந்த hands. வசனத்தின் மேல் திரும்ப கைகளை வையுங்கள். Place your hands on the அதை promise. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். Shall we say? Follow. நானும் கைகளை வைத்து உங்களோடு கூட படிக்கிறேன். தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சத்துருக்கள் சிதறுண்டு. சிதறுண்டு. அவரை பகைக்கிறவர்கள்
Hallelujah to இப்ப God. சொல்லுங்க தேவன் உங்களுக்காக எழுந்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Do you believe that the Lord will rise விசுவாசிக்கிற upon you? 3 அல்லேலூயா சொல்லுங்க Say 3 பார்க்கலாம். hallelujah. கை தட்டி சொல்லுங்களே கர்த்தருக்கு Hallelujah. ஸ்தோத்திரம். Clap and say. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children, ஆனா எப்படி ஓடுவாங்க? how they scattered, எப்படி ஓடுவாங்க தெரியுமா? how they will fly. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். Deuteronomy chapter உபாகம் 28. 28. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, 6வது வசனத்தையும் 7வது வசனங்களையும் 8வது வசனங்களை வாசித்து முடிக்கலாம். verse 6. வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக்கொடுப்பார். முறியடிக்க ஒப்புக்கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். கை தட்டு. Let us. பிசாசு தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வருவான் என்று லூக்காவின் புத்தகம் It சொல்லுகிறது. looks a demon will bring 7 இந்த spirits 7 பிசாசை அவர் துரத்துவதற்கு 7 வழிகளை வைத்திருக்கிறார் ஆல்ரெடி. to cast these 7 spirits. The Lord have 7 ways. எதற்காக? What for? 7 வழியாய் To 7 ways. ஓடி போவான். எத்தனை பேர் They will flee from you. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு? Clap with faith. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. சஞ்சலமும் தவிப்பும் Sorrows and anguish. சஞ்சலமும் தவிப்பும் Sorrows and anguish ஓடி போகும். will flee from you. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். Sorrows and anguish will நம்முடைய flee. தலைமையில் என்ன இருக்குமா? What will be on our நித்திய head? மகிழ்ச்சி. Everlasting joy. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? அந்த வசனத்தை அந்த 7வது வசனத்துல கை வச்சுக்கிட்டு எழுந்து நிக்கணும். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எத்தனை பேர் ஆமென் என்று கைகளை தட்டி ஆவியானவருக்கு இன்னும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி அப்பா Loudly. என்னோட ஒரு வசனத்தை திருப்பிக்கிறீங்களா? Shall we turn your pages? ஆண்டவர் இப்ப எனக்கு சொல்றாரு, The Lord tells நீ me, எங்க துவங்கினே அங்கேயே முடிச்சிடுப்பா. we are going to finish ஜோடி இல்லாம இருக்காதுப்பா. without pair nothing. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Book of Prophet Isaiah திருப்பிக் கொள்வோமா? 51ஆம் அதிகாரம். chapter 51. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களே. 51ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாமே. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஒரு அல்லேலூயா. Say hallelujah. பக்கத்துல தைரியமா சொல்லணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. ஜீசஸ் நேம். இந்த வசனத்தை இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். அப்படியே சத்தமாய் சொல்லுங்கள். அப்படியே சத்தமாய் சொல்லுங்கள். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. இந்த 1ஆம் தேதி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம். ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. ஒரு அல்லேலூயா. Hallelujah. அப்படியே வேதத்தை கரங்களில் வைத்தவர்கள் கீழே வைத்துவிட்டு Placed on your Bible. இருக்கும் இடத்திலே கைகளை உயர்த்தி Wherever you are, lift up your hands. தேவனே, Lord, சஞ்சலம் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகட்டும். sorrow and anguish leave என்னுடைய from me. வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் மறையட்டும் என்று Disappear my sorrows. யார் சொல்லுகிறீர்களோ Also say like that. அவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்தை விட்டு ஒரு பல்லவியை பாடும்போது முன் ஓடி வாருங்கள். When I sing a song, நான் come உங்களுக்காக இப்போது ஜெபிக்க போகிறேன். I'm going to pray அந்த for you. ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். இந்த இடத்தை முதலாவது சுத்தம் செய்யுங்கள். Thank you Jesus the Lord. Thank you Holy Spirit Lord. 2 நிமிடத்தில் நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். 2 நிமிடத்தில் நீ பட்ட பாடுகள் அவருக்கு தெரியும். கைகளை உயர்த்தினவர்களாக கரங்களை உயர்த்தி கொண்டே ஓடி வா. ஆண்டவரே, நான் சஞ்சலத்தில் அதிகமாய் பாடுபட்டு இருக்கிறேன். சஞ்சலம் தவிப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வருஷத்திலே ஆண்டவரே எனக்கு நித்திய மகிழ்ச்சி வேண்டும். என் சஞ்சலம் தவிப்பு என்னை விட்டு ஓடி போகட்டும். கரங்களை உயர்த்தினவர்கள் இருக்கும் இடத்திலே lift up your hands wherever you Yes, are. Lord. ஆண்டவரே, இந்த வருடத்தில் என்னுடைய சஞ்சலம் என்னை விட்டு விலகட்டும். Sorrows disappear from my life. தவிப்பு என்னை விட்டு ஓடட்டும். Sorrows நான் leave சொல்லிக் from me. கொண்டிருக்கிற வேளையிலே While I say this, ஒரு மகளுடைய வயிற்றில் ஒரு பாம்பு கால்வழி இறங்குகிறது. A serpent is coming மகளே, உன் கால்வழி இறங்குற பாம்பை கர்த்தர் நசுக்குகிறார். இதோ அவருடைய வல்லமை உன்னால் இறங்கி வருகிறது. Yes! ஆண்டவர் உங்கள் அருகே அவர் வரும் பொழுது when the Lord come near, பேய்கள் உங்களை விட்டு ஓடுமா? demon will leave from you.
ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தோஷத்தை திரும்ப பூரணமாய் தருவார். அப்படியே உங்கள் வியாதிகளிடத்தில் வலது கையை வைத்துக் கொண்டு பீச்ச கையை உயர்த்தி கொண்டு என்னோடு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துல யாரு ஆண்டவர் தொடுறாரோ அவங்க மட்டும் தான் கீழே விழுவீங்க. அவங்களை பிசாசு தள்ளிவிட்டு ஓடுவான். ஏன் தெரியுமா? சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். அப்படியே கண்களை மூடுவீர்களா? என்னோடு கூட சத்தத்தை உயர்த்தி எல்லா கண்ணை மூடு. யார் கண்ணை திறக்க கூடாது? எல்லா கண்களை மூடுங்கள். எல்லார் கண்களை மூடுங்கள். கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடி சொல்லு உன் விண்ணப்பத்தை. சொல்லுங்கள், இயேசுவே, இயேசுவே. கண்ணை மூடி சொல்லு, இயேசப்பா, இயேசப்பா. வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, இயேசப்பா, இயேசப்பா. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, சிங்கத்தின் தேவனே, சிங்கத்தின் தேவனே, சிங்கங்களை ஆளுகிறவரே, சிங்கங்களை ஆளுகிறவரே, யூத கோத்திரத்தின் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமே, ராஜசிங்கமே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, போ வெளியே, போ வெளியே, போ, 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 this time இந்த நிமிஷத்துல you are expect miracle. நீ எதிர்பார்க்கிற அற்புதம் 2020 ல 2020 நீ எப்படி வாழ நினைச்சியோ what is your ambitions and அது aim? அப்படியே உனக்கு செய்வார். You will fulfill your desire. சொல்லுங்கள், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, நீ வாழ்க, நீ வாழ்க. இயேசப்பா, இயேசப்பா, கண்ணை மூடி சொல்லு, இயேசப்பா, இயேசப்பா, கண்ணை மூடிக்கோ, இயேசப்பா, இயேசப்பா. சஞ்சலம், சஞ்சலம், தவிப்பு, தவிப்பு, என்னை விட்டு என்னை விட்டு ஓடி போகட்டும், ஓடி போகட்டும், ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். வியாதி, வியாதி, ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். மரணம், மரணம், ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். இயேசப்பா, 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 எங்கள் மேல், எங்கள் மேல், எங்கள் சிரசின் மேல், சிரசின் மேல் நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி இருப்பதாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பிதாவே. ஆமென். கையை உயர்த்தும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பார்மரா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கிய சன்னதியும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் வருமரிலும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஸ்தோத்திரம். ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு